மனிதனை சிருஷ்டித்தார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதுக்கு, எப்படி நான் வாழ்றது அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. முதல்ல நான் ஏன் இருக்கிறேன், கடவுள் ஏன் என்ன படைத்தார், இந்த மனிதனுடைய படைப்புகள் எதற்காக நிகழ்ந்திருக்கிறது, என்னதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நோக்கம் தெரியாமல் வாழ்க்கை இல்லை. மீன்களை படைக்கும் பொழுது தண்ணியை பார்த்து பேசுறாரு, அங்கிருந்து என்ன வருது, மீன் வருகிறது. வானத்தை பார்த்து பேசுறாரு, என்ன உருவாகுது, நட்சத்திரங்கள் உருவாகுது. மண்ணை பார்த்து பேசுறாரு, மரம் செடி கொடிகள் உருவாகும். இப்ப மனிதன் அப்படின்னு வரும்பொழுது தேவன் உங்களை எப்படி படைச்சார், எங்கிருந்து படைச்சார் அப்படின்னு கேட்டா, சபை காலகாலமா சொல்லிட்டு நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணாவே போவாய். தேவனை பத்தி உங்களுக்கு என்ன பிக்சர் இருக்கோ, உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதோ, அதுக்கு ஏற்றா போலதான் நீங்க வாழ்க்கையின் சகல காரியத்தையும் நம்ப ஆரம்பிப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் பிதாவா மட்டும் உட்கார்ல, இல்ல ஒரே ஒரு தனிநபரா மட்டும் என்னையே நான் நேசித்து கொண்டே இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், என் மேலேயே நான் அன்பா இருக்கிறேன், அப்படியே தேவன் இல்ல. தேவன் திரித்துவமா இருக்கிறாரு. இயேசுவை பிதா செல்லம் கொஞ்சிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சாதான் நாம ஏன் படைக்கப்பட்டோங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மனுஷனை தேவன் ஒரு தேவையின் அடிப்படையில் படைக்கவே இல்லை. ஸோ போன வாரம் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தேன், அதை தான் இன்னைக்கு தொடர போகிறேன். என்ன பேசணும்னா, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். அப்படி கேட்கப்படும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தெரிந்து கொள்வோம். அதுக்கு பெயர் பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ் சொல்லுங்க. ஏன் என்கிற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆமென். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வது இல்லை. சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், எங்கேயோ இருந்தெல்லாம் வரியெல்லாம் இட்டு சொல்லிடுறாரு அப்படின்ட்டு. எனக்கு அப்படிலாம் கிடையாது. யார் சொல்கிறாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அது நான் நம்புகிற நம்பிக்கைக்கு சார்ந்ததாக இருக்குதாங்கிறது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆமென். அதனால் எவ்வளவுதான் கல்லெறிஞ்சாலும் வீடியோ போட்டாலும் நம்ம பேசுகிறது பேசிகிட்டே தான் இருப்போம். ஆமென். ஓகே. இயேசு ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தார், ஏன் அவர் மரித்தார், ஏன் அவர் உயிரோடு எழும்பினார், ஏன் சிலுவை, ஏன் சிருஷ்டிப்பு, ஏன் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் ஒரு கேள்விகள் எழுப்பும் பொழுது நாம் சில காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு ஒன்று கேட்டோன்னு வைங்களேன். இப்போ நான் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம், எந்த மாதிரிலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறது கேள்வி வர்றதுக்கு முன்னாடி, ஏன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கை, திருமணம், மற்ற காரியங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏன் இந்த திருமணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏனென்றால் எப்படி அப்படிங்கிறது ஒரு செய்முறையை பற்றிய விளக்கமாகத்தான் அது இருக்கிறதே தவிர, ஏன் அப்படிங்கிறது எப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா ஏன் அப்படிங்கிறது ஒரு காரியத்திற்கான நோக்கத்தை அது சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ். நல்லா சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம், பர்பஸ். ஆமென். ஸோ நோக்கங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை விட ரொம்ப முக்கியமானது நோக்கங்கள். இப்போ ஒரு கேள்வியை கேட்டோம் போன வாரம், ஏன் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எதுக்கு. நிறைய பேர் அதான் யோசிச்சிருக்காங்க, ஆமாம் நான் எதுக்கு, நீலாம் ஏன் இருக்க அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டாங்க அப்படின்ட்டு. எப்போவுமே பாருங்களேன், நம்முடைய இருத்தலுக்கான எப்படி நான் வாழ்கிறது அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. முதல்ல நான் ஏன்
இருக்கிறேன். கடவுள் ஏன் என்னை படைத்தார், இந்த மனிதனுடைய படைப்புகள் எதற்காக நிகழ்ந்திருக்கிறது, என்னதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நோக்கம் தெரியாமல் வாழ்க்கை இல்லை என்பதுதான் காரியம். ஸோ அதை பற்றி நிறைய காரியங்கள் பேச ஆரம்பித்தோம். அதை கொஞ்சம் தொடர்ந்து பேச போகிறோம். நான் போதிக்கிற இந்த போதனை தொடர்ந்து இருக்கும். இட் இஸ் த பிக் பிக்சர். எல்லாம் சொல்லுங்கள், பிக் பிக்சர். பிக் பிக்சர்னால் நீங்கள் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா புரியாது. இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னா இந்த பசில்ஸ் கேம்லாம் விளையாடுவாங்களே பிள்ளைங்க, பார்த்துருக்கீங்களா? பசில்ஸ் யாருக்குமே தெரியாதா? இந்த பிக்சர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தானா ஒரு முழு படம் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா பசில்ஸ்? ஸோ அது மாதிரி துண்டு துண்டாக இருக்குது நிறைய. இப்போ நான் தொடர்ந்து ஒன்றை சொல்கிறது மூலம் இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒரு பிக் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பிக் பிக்சர். வாழ்க்கையை பற்றிய ஒரு பிக் பிக்சர். ஏன் தேவன் உங்களை படைத்தார், ஏன் தேவன் உங்களை உண்டாக்கினார். பாருங்களேன், இது தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் பிறந்த காரணத்தை நிறைய பேர் நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. நாங்களும் அதெல்லாம் கேட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரியே. இது பாருங்களேன், இது இந்த கேள்விகள் எல்லாருக்கும் எழும்பியிருக்கு. நான் ஏன் பிறந்தேன், கடவுள் என்னை ஏன் படைத்தார், மனிதனை தேவன் ஏன் சிருஷ்டித்தார். போன வாரம் அதனுடைய சில காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரம் அதை கொஞ்சம் தொடர்ந்து பேச போகிறோம். இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்வதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ஒன்று, அதாவது ப்ரோலி காமினோ அப்படின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், ப்ரோலி காமினோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேதாகமத்தை நாம் படிக்கும்போது ஏற்கனவே நமக்கு ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா, அதை வச்சே தான் நம்ம எப்போதுமே படிப்போம். அதுக்கு பேர் தான் ப்ரோலி காமினோ. எல்லாம் சொல்லுங்கள், ப்ரோலி காமினோ. எல்லாம் சொல்லுங்கள், அனுமானங்கள். இப்போ ஏன் உபதேச சண்டைகள்லாம் வருது? நாங்கள் தான் கரெக்டாக சொல்லுதோம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, எங்கள் டீச்சிங் தான் ரொம்ப கரெக்டு, எங்கள் சபை தான் ரொம்ப கரெக்டு, நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்களாம் எங்கேயாவது போங்க அப்படின்ட்டுலாம் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஓடிட்டுருக்குதே. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த ப்ரோலி காமினோ அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். அதாவது எல்லோரும் வேதாகமத்தை படிக்கும்போது ஒரு கண்ணாடி போட்டுட்டு படிக்கிறாங்க. கண்ணாடி போட்டுட்டுனா, ஆமாம் பாஸ்டர் எனக்கு தெரியாது அதனால் கண்ணாடி போட்டு படிக்கிறேன்னா அந்த கண்ணாடி சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்குது, ஒரு அனுமானம் இருக்குது. அந்த அனுமானத்திலிருந்து பைபிள் படிக்கிறதுனால இதுதான் சத்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு சத்தியமாக அது சத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. இவர் அவரை அடிச்சுப்பார், அவர் இவரை அடிச்சிருப்பார். ரெண்டு பேர் அங்கே நின்று பார்ப்பாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நீங்களாம் ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறமா நான் உள்ளே வரேன்னு ஒரு கூட்டம் எங்கேயோ போயிட்டுருக்கு. எத்தனை பேர் புரியுது? என்னைக்கு இந்த ஊர் திருந்ததோ அன்றைக்கி நான் திருந்தேன் அப்படின்னு போகிற மாதிரி கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. அப்போது இது 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 காரணம் என்னென்னா இந்த ப்ரோலி காமினோ அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். அதாவது அனுமானங்கள் ஒரு காரியத்தை ஏற்கனவே வச்சிருக்கிற அனுமானத்துலேருந்து படிக்கிறது. இந்த பைபிளை நீங்கள் என்ன கண்ணாடி போட்டு படிக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு தெரியும். கிளாஸ் என்ன வியூவில் நீங்கள் படிக்கிறீங்களோ அப்படியே தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் பலவிதமான வியூ இருக்குது இந்த வேதாகமத்தை பற்றி. த கிங்டம் வியூ இருக்குது, ராஜ்யத்தின் கண்ணோட்டத்தில் இந்த வேதாகமத்தை பார்ப்பது இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சிலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நரகம் பரலோகமாகவே இருக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இது ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சிலருக்கு ஐயோ கட்டையாக அடுக்கி வச்சுருக்க இவ்வளோ சட்டத்திட்டத்தை என்னைக்கு அப்படின்னு அவங்களுக்கு வியூ இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் அத்தனை வியூவும் எடுத்து சொன்னேன்னா அது அந்த வேதாகமத்தை பற்றி இருக்கிற பார்வைகள் அப்படின்னே பிரசங்கம் முடிஞ்சிடும். சரியா? அது இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, ரெண்டு முக்கியமான
வியூ இருக்குது. ரெண்டு முக்கியமான வியூ இருக்குது. அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டால் மற்ற காரியங்களுக்கெல்லாம் பதில் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்று ரிலேஷனல் வியூ, இன்னொன்று லீகல் வியூ. எல்லாம் சொல்லுங்கள், ரிலேஷனல் வியூ, லீகல் வியூ. அதாவது உறவு சார்ந்த பார்வை, இன்னொன்று சட்டத்திட்ட பார்வை. சட்டத்திட்ட பார்வை உள்ளவர்கள் வேதாகமத்தை பார்க்கும்போது கடவுள் எப்படி தெரிவார் தெரியுமா? ஜட்ஜா தெரிவார். கடவுள் யாரா தெரிவார்? பார்த்துட்டிங்களா? முன்னாடி இந்த முடியெல்லாம் அப்படி வச்சு கோட்டெலாம் போட்டு கையில் ஒரு சுத்திலோட. இப்போ கடவுளை வரைங்கன்னா எப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க? இந்த முடி கிடிலாம் வச்சு கையில் வந்து ஒரு சுத்திலோட தீர்ப்பு எழுதுகிற மாதிரி தான் தெரியும். நான் கேட்குறேன், இப்போ நம்ம எல்லாருடைய மைண்ட்லேயும் காட் அப்படின்னா என்ன வருது? தேவன் அப்படின்னோடனே என்ன பிக்சர் நமக்குள்ளே வருது? அதுதான் உங்களுடைய ப்ரோலி காமினோ. தேவனை பற்றி உங்களுக்கு என்ன பிக்சர் இருக்கோ, உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதோ, அதுக்கு ஏற்றா போல தான் நீங்கள் வாழ்க்கையின் சகல காரியத்தையும் நம்ப ஆரம்பிப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அது வேதாகமத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் தான் மீதி எல்லாமே கரெக்டாக இருக்க ஆரம்பிக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெண்டு முக்கியமான வியூ. அப்போ இந்த சட்டத்திட்ட அடிப்படையில் வேதாகமத்தை படிக்கிறவங்களுக்கு கடவுள் யாராக தெரிவார்? ஜட்ஜாக தெரிவார். கீழ்ப்படிறியா இல்லையா, கீழ்ப்படியில் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணிகிட்டு இருப்பார், பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்தது அவங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு சுற்றியில் அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்க காதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஏதாவது பண்ணனா மடார்னு என்ன பண்ணிடுவார், போட்டுருவார். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க தேவனை பார்க்குற பார்வை. அந்த மாதிரி வாழ்கிறவங்க லீகல் வியூவில் கடவுள் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு வியூ இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் எ ரிலேஷனல் வியூ. எல்லாம் சொல்லுங்கள், உறவு சார்ந்த பார்வை. அங்கு தேவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அங்கு தேவனை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்கள், தேவனை நீங்கள் பாருங்கன்னா அங்கே ஜட்ஜி இருக்க மாட்டார், அங்கே ஒரு லவ்விங் டேடி அங்கே இருப்பார். ஆமாம், அங்கே ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்படி ஒன்று அப்படி ஒன்றுனா எதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் சொல்கிறேன், பீயிங் அப்படிங்கிறதுக்கும் டூயிங் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், இந்த கேள்விக்கு நமக்கு பதில் சரியாக தெரியணும். நம்முடைய தேவன் யார், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து ஜட்ஜாக இருக்காரா, இல்லை தகப்பனாக இருக்கிறாரா, யாராக இருக்கிறாரு? ஏன் இவ்வளோ குழப்பங்கள் வந்தது அப்படிங்கிறதுக்கான பதில்களை நான் பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை இன்னைக்கு படிக்க போகிறோம். ஆதியிலே தேவன். எல்லாம் சொல்லுங்கள், ஆதியிலே தேவன். ஓகேவா? நிலவுக்கு போயிட்டு இதை தான் வாசித்தாங்களாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வாசித்தாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, in the beginning God created the heavens and earth. பிராக்கெட்டில் என்ன வார்த்தை போட்டிருக்காங்க? எலோஹிம். எல்லாம் சொல்லுங்கள், எலோஹிம். பாருங்கள், இது ஒரு ஸ்டடி மாதிரி இருக்கும். ஆனால் இது இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க பாருங்கள், இது நிறைய பைபிள் காலேஜிலே இருக்காது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற அந்த சத்தியம் சும்மா ஏதோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி மாற்றி போட்டுரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு மேட்ரு. இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்கள் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். உங்களை, வாழ்க்கையின் காரியங்களை எல்லாத்தையுமே வேறு மாதிரி அது மாற்ற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எலோஹிம். அப்போ தேவனுக்கு அங்கே பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தைங்க? எலோஹிம். எல்லாம் சொல்லுங்கள், எலோஹிம். அதாவது நான் என்ன சொல்லிட்டேன், வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் தேவனை எப்படிப்பட்ட விதத்தில் பார்க்குறீங்களோ அப்படி தான் வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்கும்.
அதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை, அதுக்கு மேலேயோ அது கீழேயோ இருக்க போகிறதில்ல. அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனை உறவு சார்ந்தும் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, சட்ட ரீதியாகவும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பைபிளில் தேவனை எப்படி சொல்லுதுன்னு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தேவனை பற்றி சொல்லியிருக்குது, எலோஹிம் அப்படின்னு போட்டிருக்குது. பொதுவாக தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம மக்கள்கிட்ட கேட்டோன்னா என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா நம்பிக்கை, எல்லா தத்துவம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் எசன்ஸாக சில மேட்டர், கடவுள்லாம் என்னங்க, கடவுள்லாம் எப்படி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு சர்வ வல்லவர், அவர் மிகப்பெரிய ஒரு சக்தி நிறைந்த ஒருவர் அப்படிங்கிற ஒரு கருத்து. கடவுள் அப்படின்னா என்ன, கடவுள்னா அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ அவர் இருக்கிறார், எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கிற ஒருவர். மனுஷனை படைச்சிட்டு அவர் எங்கே போனாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கடவுளை பற்றி பலவிதமான கருத்துக்கள் மக்கள் நடுவில் இருக்கிறது. ஆனால் நம்ம கடவுளை எப்படி பார்க்கணும், உண்மையிலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றிய நம்முடைய புரிந்து கொள்ளுதல் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய மினிஸ்ட்ரி, நம் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களுக்கும் அது அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த போதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அது இருக்கிறது. பொதுவாக கடவுள் ஒருவரா அல்லது மூவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அது வந்து பல கடவுள்கள் கிடையாது, ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் தேவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி படிக்கிறோம், தேவன் யார் அப்படின்னா நம்ம என்ன எப்படி படிக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னன்னா, தேவன் திரித்துவ தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், திரித்துவ தேவன். திரித்துவம்னா என்ன? மூன்று. திரித்துவம்னா என்னது? மூன்று. ஒரே இதில் மூணு என்ன பண்ணுது அப்படி தெரியுது, திரித்துவம். இப்போ இது வந்து ஒரு அறிவாக இருக்குது நிறைய பேருக்கு. கடவுள் வந்து யாராக இருக்கிறார், பிதா குமாரன் பசுத்தாவி, அது ஒரு கோட்பாடாக இருக்குது. ஆனால் இந்த போதனை பிதா குமாரன் பசுத்தாவி அப்படின்னு ஒரு கோட்பாடாக வைக்கிறதுக்கான ஒரு காரியம் இல்லை. இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை பற்றி நமக்கு வருகிற புரிந்து கொள்ளுதல், இந்த ட்ரினிட்டியை பற்றி நமக்கு வருகிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்க, இது வெறும் மூவராக இருக்கிறார், ஏதோ இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நம் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறதே இந்த திரித்துவத்தை பற்றிய போதனையாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த போதனையின் முடிவில் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். துவக்கத்தில் இதை கேட்டே வர்றீங்க, அப்புறமா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா பாருங்கள், கிரேஸ் காஸ்பல், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், சால்வேஷன் காஸ்பல், இப்படி எத்தனையோ காஸ்பல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிறது பிக் பிக்சர். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ ட்ரினிட்டேரியன் வியூ, இஸ் எ ட்ரினிட்டேரியன் காஸ்பல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வியூலாம் வந்து ஏன் வேறு வேறு வியூ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விதத்தில் எல்லாரும் சொல்கிறது உண்மைதான், ஆனால் பிக் பிக்சரை பார்க்கும்போது தான் அவங்க சொன்னது எந்த விதத்தில் உண்மைங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 குருடர்கள் ஒரு யானையை என்ன பண்ணுறாங்க, வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். யானை நிற்கிது, 4 குருடர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து யானையை தொட்டு பார்த்து இப்போ யானைன்னா என்னென்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து இப்படியே தொடுறான், வாள் தான் பட்டிருக்கு கையில், யானைங்கிறது ஒரு கயிறு மாதிரிங்க அப்படின்ட்டான். உடனே அங்கே ஒரு வியூ உருவாயிடுச்சு, யானைங்கிறது ஒரு கயிறு மாதிரின்ட்டு. இன்னொருத்தர் இப்படி தடவி இருக்கிறாரு, கால் பட்டிருக்குது. உடனே அவங்க எழுதிட்டாங்க, யானைங்கிறது ஒரு தூண் மாதிரி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து இப்படியே தடவி பார்க்குறாரு, அந்த வயிற்று பகுதி இந்த இதெல்லாம் எனக்கு தெரியுது, சைடில் தெரியுது. அவர் சொல்லிட்டாரு, யானைங்கிறது ஒரு தடித்த சுவர் போல் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து இப்படியே தடவி பார்த்துட்டு போகிறாரு, காது படுது, யானைங்கிறது ஒரு சொலவு மாதிரிங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா காது அப்படித்தானே இருக்குது, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எழுதியாச்சு. இப்போ
யானைன்னா எப்படிப்பட்டது? இப்போ இவங்க சொன்னதெல்லாம் சரியா தப்பா? சரி, ஆனா அது முழுமையானது அல்ல. இப்போ நம்ம டீச்சிங்ஸ் எல்லாரும் மேக்சிமம் கேட்குறாங்க, எல்லா சபை மக்களும் கேட்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னொருத்தவங்களுடைய கருத்தை தப்புன்னு சொல்கிறதே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்கிறது அந்த சுவர்னு சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நீங்கள் பிக் பிக்சரை பார்த்தீங்கன்னா சுவர் அதில் இருக்குது, ஆனால் யானைங்கிறது ஒரு சுவர் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறது வருது, ஆனால் அது முழு பிக்சரில் அது இல்லை. முழு பிக்சருங்கிறது ஒன்று பார்த்தா தான் நமக்கு தெரியும். அவங்க சொன்னதும் இருக்குது, இவங்க சொன்னதும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்த்தா அதுக்கு பேர் தான் பிக் பிக்சர். எல்லாம் சொல்லுங்கள், பிக் பிக்சர். ஆமாம். இப்போ இந்த போதனையை நீங்கள் பெறும்போது நீங்கள் சுவரை படுத்தி படிக்க மாட்டீங்க, கயிறுன்னு படிக்க மாட்டீங்க, தேவனை பற்றிய பிக் பிக்சரை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், the big picture about God. Amen. தேவனை பற்றிய சரியான படம், தேவனை பற்றிய சரியான கண்ணோட்டத்தை நீங்கள் அடைய முடியும். அப்போனா உங்களுக்கு ஒரு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்பட்டுரும். மற்றவங்களை போல் நீங்கள் பார்க்காம ஒரு பரந்த பார்வை உங்களுக்கு இருக்கும். ஆனால் நிஜமாகவே இப்போ நீங்கள் யானையை பார்த்துருந்தீங்க வச்சுக்கோங்க, இந்த 4 பேர் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அப்படி ஒரு சண்டை போடுறதோ ஆர்கியூமெண்ட்டோ உங்களுக்குள்ள வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக தான் சொல்கிறாங்க, ஆனால் என்ன சொல்லலை, முழுசா சொல்லலை. ஆனால் முழுசாங்கிறது அது ரொம்ப மேலான காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ கவனிங்க, இந்த பிக் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதை தொடர போகிறோம். கடவுள் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் இது ஒரு கோட்பாடாக, கொள்கையாக மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருந்து தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதுக்குள்ளே இருந்து தான் வாழ்க்கையின் எல்லா காரியமும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சரி, அதை தான் நான் எடுத்துகிட்டு போக நான் விரும்புகிறேன். இப்போ கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், ஜூ பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள், அவங்க திருத்துவத்தை என்ன பண்ணல, நம்பவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் என்ன நம்புகிறோம், திருத்துவத்தை நாம் நம்புகிறோம். இப்போ இதை கொஞ்சம் ரெண்டையும் நாம் கொஞ்சம் கரெக்டாக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ முதல்ல என்ன போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ அந்த ஒருவர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ட்ரினிடேரியன்லாம் ஒன்றுமே கிடையாது, திருத்துவத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தேவனாகிய கர்த்தர் யார் தான், ஒருவர் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி எனக்கும் கேள்விகள்லாம் வரும். ஆனால் நான் இறையில அணுகும் பொழுது எப்படி அணுகுவேன்னா, சார் 1 இருந்தானே 3 இருந்தானே, அதனால் எனக்கு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கேள்வி இருக்குது? சார் 1ஆவும் இருந்துட்டு போட்டும், 3ஆவும் இருந்துட்டு போட்டும், நம்ம கதை ஓடுமா சார்? இதை வச்சுக்கிட்டு நானும் என் மனைவியும் ஒன்றா இருக்க முடியுமா? இதை வச்சுக்கிட்டு கடனில் இருக்கிறேன்னா என் கடனை அடைச்சிட முடியுமா? இதை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் குழப்பத்திலேருந்து நான் வெளியே வந்துட முடியுமா? என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வரும். நான் அப்படி தான் பார்ப்பேன். அப்போ நான் இதை எடுத்திருக்கேன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் கேட்குற அனைத்து கேள்விகளுக்கும் இதை அறிவதனால் பதில் வருகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இட் இஸ் நாட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இது எதுவோ ஒரு இறையியல் கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கும்
ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கும் எவ்வளவு நெருக்கமான காரியம் இருக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரத்தில் ஏன் இறையியல் ரொம்ப எடுபடாமல் போயிடுச்சு தெரியுமா? அதை நடைமுறையாக சொல்லித்தராததுனால், ப்ராக்டிக்கல் தியாலஜி இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நிறைய பேருக்கு அது ஹீப்ரு ஸ்டடி, கிரீக் ஸ்டடி, அது எல்லா ஸ்டடியும் இருக்கட்டும், கடன் மாறுமா, எல்லா ஸ்டடியும் இருக்கட்டுங்க, வைத்த வழியாக இருக்குது போமா, எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டுங்க, போன மனைவி திரும்ப வருவாளா, இல்லை இருக்கிற மனைவி போகாமல் இருப்பாளா, அதுக்கெல்லாம் இது ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது தான் விஷயம். நானும் பாருங்களேன், அந்த காமன் திங்கிங்கில் தான் நானும் வேதாகமத்தை எப்போவுமே அணுகுவேன். அதனால தான் நம்ம போதனைகளை மக்கள் கேட்கும்போது அவங்க ரொம்ப நடைமுறையாக இருக்குதுன்னு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்கிறது. சரி, இதை சொல்லிட்டு இதை சொல்கிறேன். யூதர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா தேவன் ஒருவரே. ஆனால் நம்ம என்ன நம்புகிறோம், அவர் திரித்துவ மாணவர். இந்த ரெண்டு நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இதில் ஒன்றா இருந்தானே மூணாக இருந்தானே எப்படி இருந்தானே அப்படின்னா இதுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இதை விளக்குறேன் பாருங்கள். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த ஒருவரே அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹீப்ரூவில் போய் நம்ம பார்த்தோம்னா எக்காத் அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்கள், எக்காத். எக்காத் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருது. எக்காத் அப்படின்னா இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆணையும் பண்ணியும் படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இருவரும். அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்காத். அப்படின்னா எத்தனை பேருங்கிறது இல்லை, ஒன்றா இருக்கிறாங்க. இந்த ஒருவரே அப்படின்னா அது நம்பர்ஸ் பற்றிய ஒரு மேட்ரு கிடையாது. எக்காத், எக்காத் மீன்ஸ் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னா அங்கே எண்ணிக்கை எத்தனைங்கிறது தெரியல, ஆனால் ஒன்றா இருக்கிறார், அவர் தான் தேவன். எல்லாம் சொல்லுங்கள், எக்காத். அப்போ இவங்க ஒருவரே அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவர்லாம் கிடையாது, எத்தனை பேர், 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை இதுக்கும் ஒரு பேர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. சரி, அது அவ்வளோ தூரம் போகணுங்கிறது இல்லை. இன்னொரு குரூப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் ஒருவரா அல்லது மூவரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த இடத்துல என்ன போடல, ஒருவருன்ட்டும் போடல. அப்போ 3 பேராக இருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ என்னது அப்படின்னா குட்டீஸ்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சரி, நானே சொல்கிறேன், ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஓகே, இப்போ காட்னா என்ன தெரியுமா, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இதுக்கு பேர் தான் என்னது, காட். இப்போ இதில் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் என்ன கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா தனித்தனியாக இவங்க போயிட்டுனா காட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா அப்படி இல்லை. காட்னாலே என்னென்னா எலோஹிம், ஆதியிலே தேவன். தேவன்னாலே என்னன்னா எலோஹிம் அப்படின்னு அர்த்தம். எலோஹிம் அப்படின்னா அது ஒருமையான ஒரு வார்த்தை அல்ல, அது பன்மையான வார்த்தையாக இருக்கிறது. ஒருமை பன்மை படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கும்போது படிக்கல, இப்போ தான் இதெல்லாம் படிக்கேன். சிங்குலர், ப்ளூரல். இது என்ன கிடையாது, ஹீப்ரூவில் சிங்குலர் கிடையாது. இது என்னது, ப்ளூரல். நீங்கள் ஜெனிசஸ் 1லே பார்த்தீங்கன்னா பின்பு தேவன் நமது சாயலாக. இப்போ நீங்கள் நமதுன்னு எப்படி சொல்லுவீங்க, ஒரு ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க, நான் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த பிள்ளை என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லலாம். ஆனால் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் ஒன்றா வரும்போது எப்படி சொல்லுவாங்க, நம்ம மாதிரியே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே சிங்குலரே இல்லை, எலோஹிம் அப்படிங்கிறது அது என்ன வார்த்தை, பன்மை. எல்லாம் சொல்லுங்கள், பன்மை. அங்கே ஒருமை அல்ல அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அங்கே என்ன பயன்படுத்தியிருக்குது, பன்மை. அப்போ அந்த வார்த்தையே 3 பேரா ஒருத்தரா அப்படி கிடையாது, எக்காத். எல்லாம் சொல்லுங்க, எக்காத்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அங்கே நம்ம தேவன்னா ஒருத்தரா 3 பேராங்கிறது இல்லை. இவங்க 3 பேரும் வந்து நின்னாதான் எல்லோஹிம் அப்படிங்கிற வார்த்தையே எழுத முடியும். அன்பு அப்படிங்கிற வார்த்தையில் ஆவ் எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்ல என்ன இருக்கும்? இன்பு. பூ எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? அப்படி என்ன பண்ணிடும்? நின்றும். 2 லெட்டரையும் தூக்கிட்டிங்கன்னா இன் அப்படின்னு தான் இருக்கும். இந்த 2 எடுத்திங்கன்னா அப்படின்னு தான் இருக்கும். அப்போ தேவன் அவனுக்கு கூட விளங்குது பாருங்க, பயங்கரமா சிரிக்கிறான். தேவன் அப்படின்னா என்னது? எல்லோஹிம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்படி வச்சாதான் தேவன் எழுத முடியும். இப்போ மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எக்காத், எல்லாம் சொல்லுங்க எக்காத். அதாவது நியூமரிக்கல், அதாவது எண்ணிக்கையில் இதை நாம் பார்க்க வேண்டியதில்லை. இதனுடைய காரியம் என்னன்னா, கூட்டமாக இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றான்னா என்ன? இப்போ தனித்தனியாக இதை பிரிக்க முடியாது. 3 பேர் நின்னாதான் அன்பு அப்படி வாசிக்க முடிவது போல 3 பேர் நின்னாதான் நாம் எந்த இதே சொல்ல முடியும்? தேவன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் இது ரொம்ப முக்கியம்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக ஏன் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால், இதுதான் எல்லாமே. இதுதான் எல்லாமே. எப்படி இதுதான் எல்லாமே அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. காட் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு இந்த லீகல் வியூ வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரே ஆளாக இருக்கிறாரு, சர்வாதிகாரியாக இருக்கிறாரு, அவர் வந்து ஜட்ஜி மாதிரி இருக்கிறாரு, அவர் அப்படியே இருக்கிறாரு, போர் அடிக்குதுன்னு மனுஷன்லாம் படைச்சிட்டாரு. மனுஷனை ஏன் படைத்தார்? ஒருத்தர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, 3 தூதன் வச்சுருந்தாரு. மிகாவேல், காபிரியேல், லூசிஃபர், 3 பேர் வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு காக்கிற வேலை, ஒருத்தருக்கு செய்தி சொல்கிற வேலை, ஒருத்தருக்கு வர்ஷிப் லீட் பண்ணுற வேலை. வர்ஷிப் லீட் பண்ணுற வேலை யார் பண்ணிகிட்டு இருந்தா? லூசிஃபர் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஜாப்பை ரிசைன் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வேக்கண்ட் ஆனதுனால கடவுள் களிமண்ணை பிசைஞ்சு நம்மளெல்லாம் படைச்சிட்டாரு. உன்னை ஆராதிக்கத்தான் படைத்தார் அப்படின்ட்டாங்க. நம்ம ஆட்கள்லாம் அல்லேலுயா அப்படின்ட்டாங்க. ஆராதிக்கத்தான் என்ன படைச்சாரு? ஆராதிக்கிறோமான ஆராதிக்கிறோம், ஆனால் உங்களை படைச்சது அதுக்கு இல்லை. இப்போ காட்டுறேன் ஏன் தேவன் மனிதனை படைத்தார். இப்போ இந்த வியூலாம் வந்ததுக்கு காரணம் என்ன? கடவுள் எப்படி பார்த்தாச்சு? சிங்கிளாக பார்த்துட்டோம். தனியாக அவர் இருக்கிறதா என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். நீ யோசித்து பாருங்களேன். காட் இஸ் லவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்போ அன்பாகவே இருக்கிறாரு? துவக்கத்திலேருந்தே அன்பாக இருக்கிறாரா? இல்லை இடையில அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அன்புள்ளவராக மாறிட்டாரா? இல்லை தேவன் எப்போ வந்து அன்பாக இருக்கிறாரு? துவக்கத்திலேருந்தே அவர் யாராக இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறாரு. சரி, அன்பாக இருந்தார்னா, யாருமே இல்லாமல் அவர் ஒத்தையில் இருந்தார்னா யார் மேலே அன்பாக இருந்தார்? அவர் அவரையே நேசித்து கொண்டிருந்தார். தட்ஸ் நாட் லவ். அதுக்கு பேர் என்ன கிடையாது? அன்பே கிடையாது. அன்புனாலே நீங்கள் இன்னொருத்தர் மேலே தூக்கி வைக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் அன்பாக இருக்கிறது. ஆமேன். எம்மாம்பெரிய மேட்ரை பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னும் உட்காந்துருக்கீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ திரித்துவம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கமே இருக்காது. அப்போ God is love, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவன் பிதாவாக மட்டும் உட்காரல, இல்லை ஒரே ஒரு தனிநபராக மட்டும் என்னையே நான் நேசித்து கொண்டே இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், என் மேலேயே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படியே தேவன் இல்லை. தேவன் வந்து திரித்துவமாக இருக்கிறாரு. அவருக்கு குமாரன் இருக்கிறாரு, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இவர் தான் மேலே வச்சிருக்கிற தன்னுடைய எல்லா அன்பையும் தன் குமாரன் மேலே அவர் கொண்டு வந்து பொழிகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதிலே மகிழுகிறார். இப்படி மூவரும் அன்பிலே
சந்தோஷத்திலே, மகிழ்ச்சியிலே, இணைப்பிலே, ஒரு கொண்டாட்டத்திலே இருந்தாங்க. அவர்கள் தான் தேவன். ஆமென். That is God. ஆமென். இன்னும் சொல்ல போனா மனுஷனை தேவன் ஒரு தேவையின் அடிப்படையில் படைக்கவே இல்லை. நீங்க ஒரு நீட் பேஸ் கிரியேஷன் கிடையாது. You are love based creation. சொல்லட்டுமா? You are love based creation. You are not need based creation. ஈவன் எனக்கு தேவை அப்படின்னு நான் உண்டாக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்பே செலுத்த முடியாது. ஏனென்றால் தேவைன்னு ஒன்று வந்துட்டா அங்கே என்ன இருக்காது? அன்பு இருக்காது. யூஸ் மட்டும்தான் இருக்கும். என்ன மட்டும்தான் இருக்கும்? யூஸ் மட்டும்தான் இருக்கும். தேவையின் அடிப்படையில் தேவன் மனிதனை படைக்கவில்லை. தேவன் ஏன் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொன்னா, பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்தாவி இருக்கிறார். இப்போ நமக்கு பிதாவை பற்றி கூட கொஞ்சம் தெரியும், குமாரனை பற்றியும் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் நிறையவே தெரியும். பரிசுத்தாவியானவரை பற்றி ஒன்றுமே தெரியாது நிறைய பேருக்கு. பரிசுத்தாவின்னா சிலருக்கு என்ன தெரியும்னா, ஓன்னு இப்படி விழுவாங்களா பரிசுத்தாவி அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு இது. பரிசுத்தாவின்னா அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, அதான் பரிசுத்தாவி அப்படின்றாங்க. பரிசுத்தாவியானவரை பற்றி நமக்கு ஒரு பிக்சரே இல்லை பாருங்களேன். நான் சொல்கிறேன், ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட். அதில் வார்த்தை வருது பாருங்க, ஆவியானவர். எலோஹிம் ஆதியிலே ஆதியாம 1 தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். இங்கு ஆவியானவர்னு ஒரு வார்த்தை வருதா? இந்த ஆவியானவர் அப்படிங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ரூஹா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ரூஹா. ஆமென். இந்த ரூஹா அப்படிங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. கிரீக் வார்த்தையில் நியூமா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, நியூமா. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரூஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது எபிரேய பாஷையில். கிரேக்க பாஷையில் என்ன இருக்குது? நியூமா. எல்லாம் சொல்லுங்க, நியூமா. இது நியூமா அப்படிங்கிறீங்களா? அவ்வளோதான், நியூமா. மறக்காது பாருங்க, நியூமா. இந்த பதத்தை போய் நாம் படித்து பார்த்தா, எலோஹிம்ங்கிறது என்ன பதம்னு சொன்னேன்? இட் இஸ் நாட் சிங்குலர், இட் இஸ் அ ப்ளூரல். அது மாதிரி இந்த நியூமா அல்லது ரூஹா அப்படிங்கிற இந்த பதத்தை நம்ம படித்து பார்த்தா, இதுக்கு எந்த பாலினமும் இல்லாமல் ஒரு நடுநிலையான வார்த்தை தான் இருக்கிறது. ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்? என்ன ஜெண்டர் அவருக்கு போடுறது அப்படின்னா எந்த இதுவுமே இல்லை. ஆனால் வேதாகமத்தை திறந்து இந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லா தெரியுது, ஹி இஸ் த மதர்ஸ் நேச்சர் உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் ஒரு தாயை போல தேற்றுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தாயை போல தேற்றுகிறவர். இப்போ பெண் என்கிற ஒரு தன்மை நாம் இங்கே வந்திருக்குது, ஆண் என்கிற ஒரு தன்மையும் இங்கே இருக்கிறது. நான் கேட்குறேன், எல்லாமே எங்கேருந்து தான் வந்துச்சு? தேவன்ட்டு தான் வந்தது. அப்போ தேவன்ட்டு இருந்து ஆண் என்கிற தன்மை மட்டும் வரல, தேவனுக்குள்ள இருந்து தான் இந்த பெண்மையும் வந்திருக்கிறது. அப்போ பெண்மை என்கிறது சாதாரணமான மேட்ரு கிடையாது, அதுவும் தெய்வீகமானதாகவே இருக்கிறது. பெண்கள்லாம் இது கைத்தட்டி ஸ்பெஷலாக எனக்கு ஆஃபரிங்லாம் கொடுக்கணும். இதிகாசங்களும் சரித்திரங்களும் போய் பார்த்தீங்கன்னா பெண்மை தன்மைங்கிறது ஒரு இறைத்தன்மையே கிடையாதுன்னு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் நானும் வச்சுருக்கிற பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அவன் ஆளக்கடவன் அப்படி சொல்லலை, அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொன்னார். ஆதாம் யாழையும் படைச்சிட்டு ஆதாம் ஆளட்டும் அப்படி சொல்லலை, அவர்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பூமியே ஆளுங்கன்ட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் ஆளுறதுலேயே இப்போ நேரம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்று ஆளுவேன், இல்லை நான் ஒன்று ஆளுவேன். அப்போ 2 பேரும் ஆள முடியாது, ஆளத்தான் முடியும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அது கரெக்டு. எந்த மாம்சம்ங்கிறதான இப்போ பிரச்சனை?
அந்த ஒன்று என்ன மாதிரி நீனா இல்லை ஒன்ன மாதிரி நானா? ஒன்றாயிருப்பார்கள். அது புரியுதுங்க. அந்த ஒன்று யாரு? அவரை மாதிரி நானா இல்லை என்ன மாதிரி அவராங்கிறது தான் சண்டையே. இது கவனிங்க. இந்த ட்ரினிட்டி விளங்குச்சுன்னா ஃபேமிலி சூப்பர் ஆகிடும். இந்த ட்ரினிட்டி விளங்குச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வேற மாதிரி அதை பார்க்கவும் அதை என்ஜாய் பண்ணவும் நாம ஆரம்பிச்சிடும் பாருங்க. அதனால தான் இது ஒரு கோட்பாடின் புரிந்து கொள்ளுதல் கிடையாது. இதுதான் மாபெரும் சத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இருக்கிற பதம் நடுநிலையாக இருக்கிறது. ஆனால் நம்ம அதை அப்படியே பார்த்தோம்னா அவருக்குள்ளிருந்து என்ன தன்மை வெளிப்படுகிறது? எல்லாம் சொல்லுங்க, தாய். எல்ஷடாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். இன்னொரு அர்த்தம் என்ன? அநேக மாறுபகங்களை உடைய தாய் என்பதும் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்ஷடாய், சர்வ வல்லவர். இது காமனாக எல்லாரும் தெரியுது. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமை அப்படிங்கிறத அந்த எபிரேய மொழியிலிருந்து அதுக்கு என்ன விளக்கம் தர்றாங்கன்னா, அநேக மாறுபகங்களை உடைய தாய். அப்படின்னா தேவனிடத்தில் சகல ஊற்றும் அவரிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் சகல விதமும் அவர்கிட்ட தான் பொங்குகிறது. ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துவங்களும் ஒரு தாயின் மார்பிலிருந்து அந்த குழந்தைக்கு கிடைப்பது போல மனுவர்க்கத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் அவரிலிருந்து பொங்குகிறது. அநேக மாறுபகங்களை உடைய தாயாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் இப்போ திரித்துவத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஃபாதர், மதர், சன். இப்போ காட் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன பிக்சர் வருது? ஃபேமிலி. தட் இஸ் த இமேஜ் மை ஃப்ரெண்ட். தட் இஸ் த திங்ஸ். கடவுள் அப்படின்னாலே ஏதோ சோலோவாக ஒருத்தர் அங்கே ஆடிக்கிட்டுல. அப்படியே கடவுள்னா உங்கள் மைண்டில் என்ன பிக்சரு? ஃபேமிலி. இது விளங்குச்சுன்னா இந்த பேமுலியே இருக்காது. சிலர் பேமுலியாக இருக்காங்க. பார்த்துட்டேன், அந்த மொழி இல்லை, ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்கள், ஃபேமிலி. அப்போ காட் அப்படின்னா ஜட்ஜி ஞாபகம் வரக்கூடாது. காட் அப்படின்னா பேச்சுலராக யாரோ ஒருத்தர் அப்படியே ஆளை உலாவிட்டே இருக்கிறாரு. ஒரு பேச்சுலராக ஒரு பர்சன் அப்படியே போயிட்டுருக்காரு அப்படின்னா வரக்கூடாது. காட்னா என்ன வரணும்? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இந்த 3 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அவர்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். அதாவது அவங்களுடைய லவ் எப்படி இருக்குன்னா, அது செல்ஃப் சென்டர் லவ் இல்லை, இட் இஸ் த அதர் சென்டர் லவ். நீங்கள் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுகிட்ட போய் இயேசுவே நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்படியா? அண்ணன் பிதாவே நீர் பெரியவர், என் குமாரன் இல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சரியே கிடையாது. இயேசு எந்தனாலும் மன்னிச்சு போடுவேன், ஆவியானவரை பற்றி மட்டும் பேசுகிற வேலை வச்சுக்கிறாரு அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் இங்கே பார்க்குறீங்க? ஒருத்தரை ஒருத்தர் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் அவங்க கனம் பண்ணுறாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் என்பது தான் கடவுளாக இருக்கிறது. That is Trinity. One another. It is one another. Amen. எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர். ஆனால் இன்னைக்கு அந்த தன்மையே நம்மளை விட்டெல்லாம் தூரம் போனதுக்கு காரணம் நம்ம தேவனே அப்படி இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவருக்காக ஒருவர். புதிய ஏற்பாட்டில் பாலுடைய எபிஸ்டல்ஸில் நீங்கள் போய் இதுக்கப்புறம் ஒருவேளை கண்கார்டன்ஸ் வச்சுருந்தாலும் பாருங்கள், லெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வார்த்தை, இட்ஸ் ரிப்பீட்டட் வேர்ட், இட்ஸ் ரிப்பீட்டட். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒன் அனதர். ஒருவருக்காக ஒருவர். இந்த வார்த்தை தான், இந்த பதத்தை தான் பவுல் அதிகமாக பயன்படுத்துகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தர் மேலே இவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க, அவங்க இவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க, இவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க.
இவங்களை யாராவது சொன்னால் இவங்க வந்து நிற்கிறாங்க, இவங்கள சொன்னால் இவங்க வந்து நிற்கிறாங்க, இவங்கள பாராட்டினா அவங்க தான் காரணங்கிறாங்க, அவங்கள பாராட்டினா நீங்க தான் காரணங்க. பாஸ் யாராவது வாங்கிக்கோங்க பாஸ் அப்படின்னா நாங்கள் மொத்தமாக தான் வாங்குவோம், நாங்கள் தனியாக வாங்கவே மாட்டோம். ஆமென். அப்போ who is God? தேவன்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே நம்ம மைண்டில் வர வேண்டியது ஃபேமிலி. God is a relational God. தேவன் உறவின் தேவனாய் இருக்கிறார். தேவனே ஒரு உறவின் தேவன் என்பது நமக்கு தெரியும்னா நம்ம உறவு காஞ்சே இருக்காது. நம்ம உறவுகள் எல்லாம் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சு, நம்ம உறவுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு, சகோதர சகோதரி உறவு, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எல்லா ரிலேஷனும் அதுல ரெஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். தேவனுடைய பிரதானமான கோல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் ஃபேமிலி. அதனால தான் இட்ஸ் a first miracle of Jesus. எங்க நடக்குது? is in the family. In the beginning God created the church. இல்ல, God created the family. சபை என்கிற ஒன்றை தேவன் உருவாக்குவதற்கு முன்பாக குடும்பம் என்கிற ஒன்றை அவர் உருவாக்கினார். ஏனென்றால் தேவனுடைய கனவு சபை அல்ல, தேவனுடைய கனவு ஒரு அன்பான குடும்பமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, லவ்விங் ஃபேமிலி. அவரு குடும்பம்ங்கிற ஒன்றை அவர் எப்படி படைச்சார் தெரியுமா? குடும்பம் என்கிற ஒன்றை எப்படி படைக்கப்பட்டது தெரியுமா? அவர் என்ன நினைச்சாரு, நம்ம 3 பேர் ஆனா எப்படி இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். அவங்க 2 பேர் தானே ஒன்னா இருப்பாங்கன்னு நம்பி படைச்சிட்டார். எப்படிங்க 2 பேரும் ஒன்னா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா அவங்க 3 பேரும் இன்னும் சரி தெரியுமா உங்களுக்கு? 3 பேரும் உடைய தன்மைகள் வேற, நேச்சர்ஸ் வேற. இவர் செய்யற மாதிரி அவர் செய்ய மாட்டார், அவர் செய்யற மாதிரி இவர் செய்ய மாட்டார். எல்லாமே வித்தியாசமா இருக்கு, ஆனா ஒன்னா இருக்காங்க. முரண்பாடுகளுக்கு நடுவில் சமன்பாடு. எப்படி? இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர, நான் இப்படி இங்க இழுத்தா அங்க இழுக்கா முடியாது முடியாது. அதனாலதான் என் எண்ணம் வேற, நான் இப்படி சொன்னாவா அப்படி சொல்றான், நான் இப்படி நினைச்சாவா அப்படி நினைக்கா. ஐயோன்னு பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பிள்ளைங்கெல்லாம். இவங்க மண்டையை பிக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டே வர்றாங்க. அதை பிச்சு பிச்சு பார்த்து வளர்றாங்க. நம்மளை யார் பிக்க காத்திருக்காங்களோ, நாளைக்கு மேரேஜ்னா என்ன, ஒருத்தர் பிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ எண்ணம் திங்கிங்லாம் என்ன ஆயிடுது, உள்ள ஃபார்ம் ஆகி நல்லா வளர்ந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னா, நமக்கு அடிப்படையில் தேவனே ஒரு உறவின் தேவன் என்பது தெரியாமல் போனது தான். நான் சொல்றேன், தேவன் உறவின் தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, God is a relational God. ஆமென். சரி, தேவன் அப்படிங்கிற பதத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், எலோஹிம், அது ஒரு பன்மை. ஹோலி ஸ்பிரிட்டுக்கான பதத்தை அது என்னது? அந்த ஜெண்டர் வந்து எப்படி இருக்குது? ஷீ, ஹர், அந்த மாதிரி தான் முற்பிதாக்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி எழுதும் பொழுது. ஸோ தாய்மை தன்மை உள்ளவராக இருக்கிறார். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபிசிக்கல் திங்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த நேச்சர், த மதர்ஸ் நேச்சர்ஸ். ஏமேன். ஓகே. இப்போ ஜான் 1, யோவான் 1:1 போடுங்க. எப்போவுமே பைபிளில் சில பேசேஜை சேர்த்து வச்சு படிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஆதியாகமம் 1க்கும் யோவான் 1க்கும் பெரிய கம்பேரிசன் இருக்குது. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அப்படிம்பாங்க பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து வச்சிங்கன்னா நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஜெனிசஸ் 1 பார்த்தோம், இப்போ யோவான் 1. இந்த யோவான் 1 வந்து அவர் யோவான் எழுதுகிறாரு, ஸ்பெஷலி ஜூ பீப்புளுக்காக அவர் வந்து எழுதுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் யோவான் வந்து தான் ஹீ இஸ் த ட்ரினிட்டேரியன் ரைட்டர். அவர் ஒருத்தர் தான் அவருடைய ஒவ்வொரு
எழுத்துக்கு பின்னாடியும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த அந்த திருத்துவத்துக்கான அந்த இதை அவர் சொல்லிக்கொண்டே வருவார். அது கொஞ்சம் காமனாக தெரியும், உத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக தெரியும். இயேசுவே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உடனே இயேசு சொல்கிறாரு, வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ராஸ்பரிட்டிலாம் சொல்லும்போது இயேசுவுக்கு யாரடா வீடு இல்லைன்னு சொன்னது? வந்து பாருன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு இருப்பேன் நான், வந்து பாருன்னு இருப்பேன் நான். அதுக்கு இந்த பதத்தை என்ன பண்ணியிருப்பேன், நிறைய நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஜான் வியூவில் இருந்து பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு தெரியுமா? The Father's bosom, the Father's heart. Come and see where I am living. எழுத்தாளருடைய எழுத்துக்கான ஒரு நோக்கம் இதுதான். ஆனால் வாசகர்கள் பலவிதமாக அதை விலகி கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லிட்டேன், அந்த ப்ரோலோகோமியோன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? அது என்ன, நம்ம ஒரு கண்ணாடி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒன்று படிச்சுட்டு ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவங்க ஒரு மாதிரி விளக்குறது, இவங்க ஒரு மாதிரி விளக்குறது. ஆனால் ஜான் எழுதும் பொழுது இந்த ட்ரினிட்டேரியன் இதில் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், கொடுத்துட்டே இருக்கிறார். இப்போ யோவான் 1:1 பாருங்க. ஆதியிலே, அங்கே என்ன படிச்சிங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரியா? எலோஹிம். இப்போ இவர் எப்படி எழுதுறார் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்போ இவர் ஆரம்பிக்கும் போதே ட்ரினிட்டேரியன்ல தான் ஆரம்பிக்கிறாரு. தேவன் இருந்தார், அவர் ஒருத்தரே இருந்தார் அப்படி சொல்ல. தேவன் இருந்தார், அவர்கிட்ட யார் இருந்தார்? வார்த்தை இருந்தார். வார்த்தைங்கிறது ஒரு ஸ்பீச்சோ ஒரு லெட்டரோ கிடையாது. வார்த்தை என்பது ஒரு நபர். அந்த வார்த்தை தான் மாம்சமாவி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அப்போ 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 ஆதி ஆகமத்தை கொண்டு வந்து இங்க போடுறாரு, இன் தி பிகினிங். இப்போ இது நமக்கு படிக்கும் பொழுது வேற மாதிரி சிந்தனை வருது. ஆனால் ஒரு ஜூ இதை படிக்கிறாருன்னு வைங்களேன், அவனுக்கு இந்த பிகினிங் அப்படிங்கிறது ஆதியாகமம் 1 எப்படி வருது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தாருங்கிறது அவனுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஜூ ஆதியிலே அப்படின்னு ஒன்று இங்கே என்ன வருது? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு ஒன்று. இதோ தப்பாக போத, கரெக்டாக ஆரம்பிச்சு வேற மாதிரி போதங்கிற மாதிரி என்ன பண்ணுறான், அவன் பார்க்குறான். அவனுடைய கவனத்தை அது ஈர்க்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் பேசும்போது சொல்கிறாரு, தேவன் தேவனா மட்டும் இல்லை, தேவனோடு யார் இருந்தா? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இந்த பூமியில் யாராக வந்திருக்குது? மனுஷனா இறங்கி வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து தேவனோடு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த தேவனிடத்தில் இருந்தது வித் காட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இங்கிலீஷில் எப்படி வருது? வித் காட் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரோஸ். எல்லாம் சொல்லுங்க ப்ரோஸ். த கிரீக் வேர்ட் இஸ் அ ப்ரோஸ். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய மடியில் ஒருவர் அமர்ந்திருந்தார். ப்ரோஸ் மீன்ஸ் தேவனோடு இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம். ஒன்று முகமுகமாய். எல்லாம் சொல்லுங்க முகமுகமாய். எல்லாம் சொல்லுங்க ஃபேஸ் டு ஃபேஸ். வித் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது தேவனோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய். இன்னும் சொல்லணும்னா குமாரன் தந்தை மடியில் செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருந்தார். எல்லாம் சொல்லுங்க இயேசு பிதாவுடைய செல்ல பிள்ளை. இயேசுவை பிதா செல்லம் கொஞ்சிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சாதான் நாம ஏன் படைக்கப்பட்டோங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம ஏன் படைக்கப்பட்டோன்னு நம்ம புதுசா நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, தேவைக்காக கடவுள் படைத்து விட்டார். ஏதோ ஒரு நீடு இருந்தது, ஏதோ ஒரு காலி இடம் இருந்தது, அதில் நம்மளை வைக்கிறதுக்காக படைச்சிட்டாருன்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லாருக்குமே ஊழியம் செய்கிறவங்க உட்பட
அவங்க எப்படி உணர்றாங்கன்னா, ஒரு ஏதோ நம்மளை ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கிறார். இவங்களே ஜோம்னா தான் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும், ஆண்டவரே இந்த மனிதனை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். நம்ம இந்த உபயோகப்படுத்துமே சொல்லி நம்ம எல்லாருமே இப்போ எதுக்கு படைக்கப்பட்டோன்னு ஆகிப்போச்சு, ஒரு நீட் பேஸ்டு கிரியேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் உள்ளே போய் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் எந்த தேவையின் அடிப்படையில் அவர் உங்களை உண்டாக்காமல் இயேசுவை கொஞ்சிக்கிட்டே இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அதில் மகிழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அன்பு பெருகிட்டே இருக்குது, இந்த சந்தோஷம் பெருகிட்டே இருக்குது. திடீர்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காங்க, பின்பு தேவன் நமது, இங்கே நினச்சா அங்கே டக்குன்னு தெரியுது, இங்கே திங்க் பண்ணும்போது டக்குன்னு அங்கே தெரியுது. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி, ஏன் உண்டாக்குவோமாக? நான் உன் மேலே அன்பை காட்டி, பாசத்தை காட்டி, நேசத்தை காட்டி, உறவில் சந்தோஷப்பட்டே இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அன்பு இருக்குது, நிறைய பாசம் இருக்குது. இதை அப்படியே ஊத்துறதுக்காகத்தான் இந்த மனு வர்க்கத்தை தேவன் படைத்தார். அவர் அன்பை பெறுவதற்காக, அவர் அன்பை அனுபவிப்பதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்பை பெறவே நான் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? எல்லாரும் பாருங்களேன், அவங்களாம் அந்த திங்கிங்கில் வந்துருக்குது. நான் ஏன் பிறந்தேன்? அடே, நாட்டுக்கு நிலைமை என உணர்ந்தேன். ஏதாவது எழுதுமே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய போட்டு விட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் பிறந்தீங்க தெரியுமா? உங்களை ஏன் படைச்சார் தெரியுமா? கொஞ்சிறதுக்காகவே படைச்சார், செல்லம் கொஞ்சிறதுக்காகவே படைச்சார், முத்தமிடுவதற்காகவே படைத்தார், அணைப்பதற்காகவே படைத்தார், நேசிப்பதற்காகவே படைத்தார், தான் மேலே இருக்கிற பிரியத்தை உங்கள் மேலே ஊற்றணுங்கிறதுக்காகவே படைத்தார். ஆமென். அவருக்குள்ள பொங்கி கொண்டே இருக்கிற அந்த அன்பை 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக ஊற்றணும்னு நினச்சி தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னை குறித்த கடவுளை நோக்கம் என்ன? ஊழியமா, பிஸ்னஸா, என்னெல்லாமோ கேட்டு கிடக்காங்க. அதெல்லாம் அதாவது ஒரு மலை எல்லாம் ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கும்போது அதிலிருந்து வருது பாருங்களேன் அந்த ஃப்ரூட்ஸ், அதுதான் இது எல்லாமே. ஆனால் அது இல்லை. நான் பேசுகிறது என்னென்னா, ஆண்டவர் உங்களை, அதனால தான் தேவனுடைய அன்பு உங்கள் கிரியையை சார்ந்தது அல்லங்கிறத ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நீங்களே இல்லை, அப்பமே உங்களை அவர் தம் மனதில் கொண்டு உங்களை நேசிக்கும்படியாய் திட்டமிட்டு உங்களை அவர் உண்டாக்கி விட்டார். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன்ட்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை, அன்பை பெறவும் அன்பை அனுபவிக்கவுமே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஏதோ லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு நம்ம தனியாக இருக்கோமே, என்ன பண்ணுவோம், யாராவது படைப்போம் அப்படின்னு தன் தனிமையை போக்கிக் கொள்ள அவர் உங்களை படைக்கலை. ஏன்னா அவர் தனியாகவே இல்லை. ஏற்கனவே அவங்க எப்படி இருக்கிறாங்க, பயங்கர குதூகலத்தில் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்குள்ளே ஒரு வயரிங், பயங்கரமாக சந்தோஷம். அதை தான் நம்முடைய முற்பிதாக்கள், இந்த ட்ரினிட்டேரியன் இதில் வந்த முற்பிதாக்கள் இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறத தான் பார்த்துட்டு அந்த ஒன்றா இருக்கிற அந்த அதுக்கு ஒரு பதத்தை அவங்க கொண்டு வந்தாங்க, பெரிக்ரோசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், பெரிக்ரோசஸ். ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ட்ரைவுன் டான்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரைவுன் டான்ஸ். அவங்க 3 பேரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குறைவும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு தேவையும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு வெறுமையும் இல்லை. ஹீஸ் கம்ப்ளீட். பாருங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன் 3 வாட்டி சொல்கிறோம்? ஏன்னா 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் பரிசுத்தர்னா என்ன, அதுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான். நிறைய பேர் பரிசுத்தர், ஆண்டவர் தண்ணி அடிக்க மாட்டார் அதனால் பரிசுத்தர், தம்பு கம்பு போட மாட்டார் அதனால் பரிசுத்தர் அப்படின்னாங்க.
இவங்களை வச்சே ஆண்டவர் விளக்குது பாருங்க. பரிசுத்தர்னா இஸ் கம்ப்ளீட், அவர் முழுமையானவர் என்று அர்த்தம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி இந்த 3 பேரும் நினைஞ்சு நிற்கும் போது அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்கள். ஆமென். இதுல ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லை. நீ இல்லைன்னா நான் இல்லை, குமாரன் இல்லைன்னா பிதா இல்லை, பிதா இல்லைன்னா குமாரன் இல்லை, ஒருவருக்காக ஒருவர். இப்படி தான் கடவுளே இருக்கிறாரு. கடவுளே ஒரு உறவின் கடவுளாக இருக்கிறாரு. இதுதான் அவருடைய காரியம். அப்போ இயேசு எங்கே இருந்தார்? தேவனோடு இருந்தார்னா என்ன அர்த்தம்? ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். அவருடைய மடியில் அமர்ந்து அவருடைய சந்தோஷத்தை இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அனுபவித்து கொண்டு இருந்தார். இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் பாருங்க, 38. நான், அதாவது விஸ்டம் பேசிட்டே வருது. நீதிமொழிகள்லாம் என்னது தான்? ஞானத்தின் பேச்சு. ஞானம் வந்து பேசிக்கிட்டே இருக்கு. நமக்கு லேட்டாக தான் தெரியுது ஞானம் யாரு? யாருங்க? அவரே நமக்கு என்னவானார்? நீதியானார், பசுத்தமானார், மீட்பானார். படிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் என்னது? தேவனாலே அவர் நமக்கு முதல்ல என்ன ஆனார் தான் வருது. அதான் ஃபர்ஸ்டே வருது. அப்புறம் தான் பரிசுத்தம் மற்றதெல்லாம் வருது. முதல்ல ஞானம் வந்தால் அப்புறம் பரிசுத்தம்லாம் வந்துடும். எல்லாம் சொல்லுங்க ஞானமானார். இப்போ அந்த ஞானம் பேசிக்கிட்டே வருது. இப்போ ஞானம்னா ஒரு தத்துவம் கொள்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். டக்குன்னு பார்த்தா அது ஒரு நபர். இப்போ கவனிங்க 30. நான் அவர் அருகே, இயேசு பேசுகிறாரு. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அதாவது மனிதர்கள் படைக்கப்படலை, உலகங்கள் உருவாக்கப்படலை, சிருஷ்டிப்பு எதுவும் நிகழவே இல்லை. அதற்கு முன்பாக இந்த பிகினிங், அதாவது ஆதியிலே அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஆதிக்கு முந்தின ஒரு ஆதி. அந்த டைமில் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க. அந்த யுகத்தில், அந்த இதில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அதுதான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் அவர் அருகே யாரா இருந்தேன்? புஜ்ஜு குட்டி. இயேசு சொல்றாரு நான் அவருடைய செல்லம். பிதாவினுடைய செல்லம் யாரு? பாருங்க, இதெல்லாம் கடவுள் வல்லமையா சக்தியா அப்படியே பார்த்துட்டோம். கடவுள் எப்படி இருக்கா தெரியுமா? அப்படியே ஓடி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படின்னு என்ன பண்றாரு? இறுக்கி அணைச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. தட் இஸ் காட். நம்ம இப்போ ரியலாக காடு இறங்கி வந்தாருன்னா நிறைய பேர் தெரியவே தெரியாது. நீங்களா காடு அப்படின்றாங்க. மண்டையில் ஒளிவட்டமே இல்லை, வட்டங்கிட்ட ஒன்றுமே இல்லையா? அவர் வட்டு உருட்டிட்டு விளாண்டுட்டு இருப்பார். கமான் பாலை போடு இருப்பார். நம்ம ஆட்கள் ஏற்றிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு அவர் சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அது எப்படி விளைவை ஏற்படுத்துதுன்னு கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், இங்கே வந்து இந்த போதனையில் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது என்ன முன்னாடி நான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன், டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன், யாரெல்லாம் என்ன தப்பு பண்ணுறான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இங்கே வந்து கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்னே தெரிலங்க, சரி பாவம் அவனை விட்டுருவோம் அப்படின்னு ஒரு தன்மை எனக்குள்ளே வருது. என் பையனுக்கு பொருள் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனால் எனக்குள்ளே இருந்து ஒரு அன்போ பாசமோ இல்லை. ஆனால் இப்போ வந்து உட்கார்ந்து இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் மனைவியை நேசிக்கணும், என் பையன் மேலே அன்பு செலுத்தணும், என் பையனை கொஞ்சணும்னு ஒரு ஆசை எனக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு. அவர் சொன்னார், என் மனைவிட்ட கூட கொஞ்சம் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிடுவேன், ஆனால் என் பையன்கிட்ட ஒரு ஸ்டிக் ஆஃபீஸராகவே இருந்திருக்கேன் இவ்வளோ நாள். ஆஃபீஸர் வந்துட்டார், வாங்க ஆஃபீஸர், உட்காருங்க ஆஃபீஸர்,
நிறைய வீட்டில் அப்பா வந்து ஆஃபீஸர் மாதிரியே இருப்பார். அப்படியே மாஸ்டர் வராரா மாஸ்டர் வராராங்கிற மாதிரி தான். சர்ச்சிலையும் நிறைய சர்ச்சிலையும் அப்படி தான் இருக்காங்க. பாஸ்டர் எல்லாம் பாஸ்டர் வராரா பாஸ்டர் வராங்க. ஒருத்தர் அதை சில அப்பாக்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான்லாம் என் வீட்டுக்குள்ளே போன கொஞ்சம் கப்பு சுப்புன்னு ஆயிடுவாங்க. இதான் ஃபாதரு. பிள்ளெல்லாம் தெரிச்சு ஓடுமா அவர் போனார்னா அப்படிங்காரு. ஆட பாவிகளா, எங்கேயோ போயிடுச்சு பாருங்களேன். அப்பா வராருன்னா அவன் அப்படியே துள்ளணும். டாடி வராரு அப்பா வராரு அப்படின்ட்டு அவன் இப்போ எகிரி குச்சி ஓடுதான். அம்மாட்ட சொல்லுதான், அந்த ஆள்கிட்ட நம்மளால பேச முடியாது, ஏதாலும் நீன்னு அவனும் பேசிக்கோங்க, அவன் இல்லை அவரும் பேசிக்கோங்க, என்ன இழுக்காதீங்கன்னு போயிட்டே இருக்கான். இப்படி கடவுள் உங்களை படைச்சது அவரை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் டேடே அப்படின்னு ஓடி வரவும், அவரை அணைக்கவும், அவர் உங்களை அணைக்கவும் தான் அவர் உங்களை படைத்தார். அந்த அரவணைப்புக்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நமக்கு வந்து எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த உறவின் தேவன் யாருமே சொல்லலை. நமக்கு வந்து ஒரு லீகல் காடை தான் சொன்னாங்க. ஜட்ஜி தடி வச்சுட்டு சொன்னாங்களே தவிர he is the relational God, he is the loving daddy அப்படிங்க சொல்லவே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட அப்பாக்களா தப்பாக்களா இவங்கெல்லாம் ஆனதுக்கு காரணம் தெரியுமா? இந்த அப்பாவை அறியாதது. இந்த அப்பாவை அறியாது, இந்த அப்பாவை பார்க்கல. இப்படித்தான் ஒரு தகப்பன் இருக்கிறாருங்கிறத அவங்க காணவே இல்லை. அப்போ பார்த்து ஓடுறான். சில பேர் அதெல்லாம் ரொம்ப அப்படியே நான் போனோம்னா கப்பு சுப்புன்னு ஆயிரும்ல. நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் போட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் வீடு சைலண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் போனதுக்கப்புறம் விசில் பறக்கணும், வீட்டில் செலிப்ரேஷன் உண்டாகணும். தட் இஸ் ரியல் டாடி. சில பேர் அப்பா வர வரைக்கும் ஜாலியாக இருப்போம், கான்வர்சேஷன். அப்பா வர்ற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அப்பா வந்தால் சோலியாக தான் இருக்கணும். அப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவர் வந்தாதாங்க கொண்டாட்டமே. அவர் கொண்டாட்டத்துக்கு காரணராக இருக்கிறவர். நமக்கு வேற மாதிரி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் சபைகளுக்குள்ளேயும் மக்களுக்குள்ளேயும் தொடர்ந்து போடப்பட்டுச்சு. கடவுளை ஒரு ரிலேஷனல் காட் என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஸோ வேற மாதிரி இமேஜ் உள்ள செட் ஆயிடுச்சு. நாம் எல்லாருமே எப்படி படைக்கப்பட்டோங்க தெரியுமா? நாம் எல்லாருமே ஒன்றை பார்த்து அதை பிரதிபலிக்கிறவர்கள். தட் இஸ் நம்முடைய நேச்சரே அதுதான். அதாவது ரிஃப்ளெக்டர், இமிட்டேட்டர்ஸ். we are imitators. நம்ம ஏதோ அப்படிலாம் செய்ய மாட்டோம். நம்ம இன்னைக்கு உடை உடுத்துறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம எங்கேயோ பார்த்தோம். அந்த பார்த்ததின் தொகுப்பாக தான் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறோம், உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எத்தனையோ காரியங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் எங்கேயோ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு இமேஜை நாம் பார்த்துருக்குறோம். அதை தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சரியான ஒன்றை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தப்பானதை பார்த்ததுனால எல்லாம் தப்பாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சரியான ஒன்றை பார்க்க போகிறோம். அது என்ன? தேவன் உறவின் தேவனாக இருக்கிறார். மை காட் இஸ் a relational God. ஆமாம், அவர் நியாயாதிபதி தான், அது ஹிஸ் டூயிங், பட் ஹிஸ் பீயிங் இஸ் dad. அவர் என்ன செய்கிறார் என்பது அவர் அல்ல, அவர் என்றால் அவர் அப்பாவாக இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மியூசிக் வாசிக்கிறாங்க. மியூசிக் வாசிக்கிறேன்னா என்னது? எங்கள் அப்பா மியூசிஷியன். இப்போ ஜோஷ்வா வந்து என்ன சொல்லுவான், இந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கார் பாருங்க, அவர் தான் என் அப்பா அப்படி சொல்லுவானா? இல்லை, எங்கள் அப்பா தான் இந்த சர்ச்சில்
பாஸ்டராக இருக்கிறாரு, நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுவார், அரசியலுக்கு போவார், எல்லாமே பண்ணுவார். அதெல்லாம் அவருடைய டூயிங். பட் ஹீஸ் பீயிங் இஸ் ஃபாதர். நீங்கள் செய்கிறதுங்கிறத வச்சு உங்கள் அடையாளம் அல்ல. நீங்கள் ஒரு அப்பா அம்மா, அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ தேவன் சில வேலையை செய்கிறார், நீதி செய்கிறாரு, இது பண்ணுறார். அது அவர் அல்ல. அப்பா தான் ஜட்ஜாக இருக்கிறாரு. ஹலோ, அப்பா ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனால் நாம் செய்கிற காரியம்தான் அவர் என்று பேசிவிட்டோம். அவர் என்பது வேறே, அவர் செய்கிற காரியம் என்பது வேறே. அவர் என்பது அப்பாவாக இருக்கிறார். He is the daddy, loving daddy. Amen. Yes. That real picture. It is the real foundation. அப்ப நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோம். இப்போ அப்படிதான் உண்டாக்குனாங்களாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. நாமும் அவ்விதமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். 1 Thessalonians chapter 5 verse 23. Glory to be the living God. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன பண்ணுவாரா? பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம். இங்க 3 இருக்கா? என்ன இருக்குது? ஸ்பிரிட், சோல், பாடி. இந்த ட்ரினிட்டி காட்ல இருந்து நம்ம வந்ததுனால தான் நமக்குள்ளேயும் ஒரு ட்ரினிட்டி இருக்குது. ஆமென். நமக்குள்ளேயும் ஒரு திரித்துவம் இருக்குது. இப்போ பாருங்க, வெற்றிக்கான சீக்ரெட் இதுக்குள்ளே இருக்குது பாருங்க. இந்த மூவரும் ஒன்னா நின்னாங்கன்னா வேற படைத்தல் நடந்து கொண்டே இருக்கும், ஆனந்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ நமக்கு மைண்ட் ஒரு பக்கம் போது, பாடி ஒரு பக்கம் போது, ஆவி ஷாபா பாபாங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 3ம் வேற வேறமா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால தான் ஒன்றுமே ஒழுங்காக நடக்கவே மாட்டுக்கு. இந்த 3ம் ஒன்றா வரும்போது இது வேற லெவல் உள்ள இருந்து வர ஆரம்பிக்கும். சில அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கப்பா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி இங்கே இருக்குது, மைண்ட் எங்கேயோ போயிடுச்சு, ஆள் எங்கேயோ போயிட்டார். எல்லாம் சில ஊழியக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, ஹலோ இருக்கீங்களா? சில தூங்கிட்டே கேட்பாங்க, ஆமாம் பாதி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பிரிட், சோல், பாடி இதெல்லாம் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கியிருக்கிறார். அதுவே எதை காட்டுதுன்னா, என்னுடைய தேவன் யார்? திரித்துவ மாணவர். நீங்களும் யார் தான்? எல்லாம் சொல்லுங்க, நானும் திரித்துவம் தான். ஆமென். எனக்கு என்ன இருக்குது? நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் எ ஸ்பிரிட். நல்லா சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. பயந்துடாதீங்க, நான் ஒரு ஆவி, எனக்கு என்ன உண்டு? ஆத்துமா உண்டு. நான் எதில் வாழ்கிறேன்? இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். என் தேவனை போல, என் தகப்பனை போல நானும் திரித்துவமாய், நீங்களும் திரித்துவமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது, எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறத வைத்து நிறைய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். மிருகங்கள், அதனுடைய படைப்பு, அதனுடைய வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருக்குது? வேற மாதிரி. நம்மளுடைய இது வேற மாதிரி இருக்கு. இப்போ கவனிங்க, கடவுள் எல்லாத்தையும் படைக்கும்போது ஒவ்வொன்றையும் எதிலிருந்து வரணுமோ அதிலிருந்து என்ன பண்ணுறாரு? படைக்கிறார். இப்போ மீன்களை படைக்கும் பொழுது எதை பார்த்து பேசுகிறாரு? தண்ணியை பார்த்து பேசுகிறாரு. அங்கேருந்து என்ன வருது? மீன் வருகிறது. வானத்தை பார்த்து பேசுகிறார், என்ன உருவாகுது? நட்சத்திரங்கள் உருவாகிறது. மண்ணை பார்த்து பேசுகிறாரு, மரம் செடி கொடிகள் உருவாகிறது. அப்போ எல்லா படைத்தலும், எல்லா படைப்பும் ஏதோ ஒன்றிலிருந்து அது என்ன பண்ணுகிறது? தோன்றுகிறது. கரெக்டா? ஒன்றிலிருந்து அது தோன்றுகிறது. இப்போ மனிதன் அப்படின்னு வரும் பொழுது தேவன் உங்களை எப்படி படைச்சாரு,
எங்கிருந்து படைச்சாரு அப்படின்னு கேட்டால் சபை காலகாலமாக சொல்லிட்டு நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணாவே போவாய் அப்படின்ட்டாங்க. வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. தேவன் மனிதனுடைய சரீரத்தை இந்த மண்ணினால் உண்டாக்கினார். நீங்கள் இந்த சரீரம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த சரீரம் அல்ல. சரீரங்கிறது வீடுங்க, நீங்கள் வாழ்கிறதுக்காக கட்டின வீடு. நீங்கள் யார்? யூ ஆர் மோர் தென் அ பாடி. இதெல்லாம் தெரியாது பாருங்கள். நம்ம இதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியல இது வீடு, உள்ளே இருக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். புரியுங்களா உங்களுக்கு? என் வீட்டை என்ன யாராவது வந்து என்ன காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நான் இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இதுதான் பாலசேகர் அப்படின்னு அப்படி இருக்கும். இது பாலசேகர் இல்லைங்க, பாலசேகருடைய வீடு. இங்கே அவர் வாழ்கிறார், உள்ளவர் இருக்கார். அது மாதிரி இப்போ நாம் கரெக்டாக சொல்லட்டுமா, இன்னும் நான் உங்களை பார்த்ததில்லை, நீங்கள் என்னை பார்த்ததில்லை. நான் உங்கள் வீட்டை தான் பார்த்துருக்கேன், நீங்களும் என் வீட்டை தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் யார்? உள்ளே இருக்கிறீங்க, உள்ளே இருக்கிறீங்க. தட்ஸ் ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்பிரிட் மேன். சரி, அதை பற்றி அப்புறம் படிக்கலாம். ஸ்பிரிட் சோல் பாடிங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு நாள் நம்ம எடுப்போம். இப்போ கவனிங்க, இந்த எல்லாத்தையும் ஒன்றுலேருந்து ஒன்று படித்தார். இப்போ உங்களை எங்கேருந்து படித்தார்? நான் உங்கள் சரீரம் தான் எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. ஆனால் உங்களிருந்து எங்கே படித்தார்? தேவன் மண்ணினால் படைக்கப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். சொல்லட்டுமா? அவருக்குள் கருவாய் மாறி உருவானீர்கள். அந்த உருவான அந்த பிம்பத்தை, அந்த உயிரை இதற்குள்ளே இப்போ மனிதன் ஜீவாத்மாவானான். யூ ஆர் ஃப்ரம் காட். நீங்கள் அவரிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மண்ணிலிருந்து வரவில்லை. நீங்கள் மண்ணிலிருந்து வந்த ஒரு மட்டான படைப்பு அல்ல, நீங்கள் தேவனிலிருந்து வந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் ஃப்ரம் காட். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி அப்படிங்கிறோம்ல. நோ, யூ ஆர் ஃப்ரம் காட். யூ ஆர் ஃப்ரம் காட். யுவர் ஐடென்டிட்டி வேற. இப்போ கவனிங்க, இது ஏன் நான் சொல்கிறேன், இது ஏன் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பாருங்களேன், ஏன்னு நான் கேள்வி கேட்டு தான் படிக்கிறது. ஏன்னா ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது அதை பார்த்தே ஆண்டவர் பேசுகிறார், அதை பார்த்தே பேசுகிறாரு. இப்போ மனுஷன் எதுலேருந்து வரணுமோ அதை பார்த்தே அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இப்போ மனுஷனை படைக்கும் போது அவர் 3 பேர், அவங்க நமது சாயலாக நமது ரூபத்தினுடைய. அவர் மண்ணை பார்த்து பேசவில்லை, தன்னை பார்த்து பேசினார். ஆமென். ஏன்னா நீங்கள் அவர்லேருந்து தான் வர்றீங்க, அதனால் அவரை பார்த்து என்ன பண்ணார்? பேசினார். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? அவர்லேருந்து. இப்போ பாருங்கள், இந்த 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 படைப்பில் இருக்கிற காரியம் என்ன? எந்த ஜீவனும் எந்த படைப்பும் எப்படி வாழும் என்றால், அது எங்கிருந்து படைக்கப்பட்டதோ அதில் தொடர்பில் இருக்கும் பொழுது அது வாழும். இப்போ மண்ணில் இருந்து மரத்தை பிடுங்கிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? மரம். மீன் தண்ணியிலேருந்து எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? இப்போ நீங்கள் தற்கொலை பண்ணால் நீங்கள் தண்ணியில் குதிக்கணும், அது தற்கொலை பண்ணால் தண்ணியிலேருந்து வெளியில் குதிக்கணும். நம்ம ஆட்கள் யாராவது சூசைட் பண்ணோம், நம்ம தண்ணியில் விழணுங்க. மீன் சூசைட் பண்ண என்ன பண்ணணும்? தண்ணியிலேருந்து வெளியே குதிக்கணும். அது ஏன்னா அது அதை சார்ந்து வாழ்றதா என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பட்டிருக்குது. புரியுதுங்களா? இப்போ தண்ணி இல்லாமல் மீன் இல்லை. பறவைகளும் எங்கேருந்தா வந்தது? அதிலிருந்து அது தோன்றுச்சு. அதனால் அதுக்கு அது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதிலேயே அது வாழுது. அதிலிருந்து தூக்கிட்டிங்கன்னா மீன் முடிஞ்சிடும், அதோடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ லைஃப், ஜோயே, ஜீவன் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன் மனுஷனாக இல்லை? மனுஷன் அப்படி ட்ரையாக இருக்கிறான், மனுஷன் அப்படி வெறுமையாக இருக்கிறான், மனுஷன் அப்படி தோல்வியாக இருக்கிறான். எல்லா கேள்விக்கும் ஒன்றே ஒன்று தான், நான் யார்கிட்ட இருந்து வந்தேனோ அவரை விட்டுட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா தட் இஸ் டெட் லைஃப். அதுக்கு பேர் தான் செத்த வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. தண்ணியிலே இல்லாமல் ஒரு மீன் வாழ்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை.
என்னைக்கு என்ன படைச்ச, என்ன உண்டாக்குன, என்ன நேசிச்ச அவரோடு தொடர்பை உடைய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறேனோ அன்றைக்கு மீன் மீண்டும் தண்ணிக்குள் செல்கிறது, மனிதன் மீண்டும் ஜீவனுக்குள் செல்கிறான். அன்றைக்கு அவன் வாழ்க்கையிலே அவன் ஜீவனை அடைகிறான். மனிதனுக்கு இயேசு மதத்தை கொடுக்க வரவில்லை, மனிதனுக்கு இயேசு ஜீவனை கொடுத்த வந்தார். அதனாலதான் சொன்னார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும், தட் மீன்ஸ் உறவு உண்டாகவும், அந்த உறவின் பரிபூர்ணம் உண்டாகவும் நான் வந்தேன் அப்படிங்கிறார். மனுஷனுக்கு மதம் தேவையே இல்லைங்க. குறிப்பா கிறிஸ்தவ மதம் தேவையே இல்லைங்க. இது கிறிஸ்தவ மதத்தை பேசுற இடம் கிடையாது. இது உங்களை நேசிக்கும் ஒரு பரம பிதா ஒருவர் உண்டு. அவர் இயேசுவின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த இயேசு மதத்தை ஃபவுண்ட் பண்ற ஒரு ஃபவுண்டர் கிடையாது. ஹீ இஸ் த லைஃப் கிவர். அவர் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக வந்தார். அப்போ பிபிலிக்கல் டேர்ம்ல, வேதாகம முறையில் ஜீவன் மரணம்னா என்ன? உறவு பிரிந்தால் அதற்கு பெயர் மரணம், உறவு ஏற்பட்டால் அதற்கு பெயர் ஜீவன். இளையகுமாரன் அப்பா விட்டு போயிடுறான், திரும்பி வர்றான். இப்போ அப்பா சொல்றாரு, என் குமாரன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். அப்பனா என்ன செத்தா போயிட்டான்? இல்லை. சாவுன்னா என்ன தெரியுமா? நீ என்னை விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ற பாரு, அதான் சாவு. ஜீவன் என்ன தெரியுமா? என் கூட வாழ்ற பாரு, அதுதான் ஜீவனாக இருக்கிறது. தட் இஸ் லைஃப், தட் இஸ் லைஃப், தட் இஸ் லைஃப், தட் இஸ் லைஃப். அதுதான் ஜோயே. எல்லாம் சொல்லுங்க, ஜோயே. அதெல்லாம் பேச போறா, தனி சப்ஜெக்ட். சுக்கே, பயாஸ், நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஜோயை பற்றி பேச போகிறேன். இந்த ஸ்டடி ஒரு 10 நாள் நான் பண்ணுவேன். ஒரு சண்டே மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சண்டையும் வந்து கேளுங்க. 10 நாளில் பாருங்கள், வேற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆமாம், ஒரே நாளில் சொல்லித்தர முடியாத, ஏதாவது லீவ் இருந்துன்னா ஒரு செமினார் மாதிரி வச்சு என்ன பண்ணலாம், சொல்லித்தரலாம். ஓகே, 10 days இது வந்து லேர்ன் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு படைப்பு எப்பொழுது வாழும்? தன் ஆதாரத்தோடு இணையும் போது அது வாழும். உங்கள் ஆதாரம் யார்? உங்கள் தகப்பன். அப்போ ஜீவனுக்கு போகிறதுனா என்ன, ஜீவனை பெறுறதுனா என்ன? இயேசு எதுக்காக வந்தார்? பரலோகம் கூட்டு போக வந்தார் அப்படின்ட்டாங்க. ஏன் மனுஷன் பரலோகத்தையே இழந்தான்? மனிதன் பாவம் செய்த போது அவன் பரலோகத்தை இழக்கவில்லை, தகப்பன் மடியை விட்டு அவன் வந்து விட்டான், தகப்பனின் கொஞ்சலிலிருந்து வந்து விட்டான். இப்போ இயேசு வந்து ஐ ஆம் த வே டு ஹெவன் அப்படி சொல்லலை, அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பைபிள் எங்கே சொல்லியிருக்குது? நானே பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி அப்படி சொல்லியிருக்காரு எங்கேயாவது? அப்படி சொல்லலை. ஐ ஆம் த வே டு த ஃபாதர். அப்பா கிட்ட போகிறதுக்கு நானே வழியாக இருக்கிறேன், நானே சத்தியமாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஒரு 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 பிளேஸை நான் ரெடி பண்ணுவேன். இப்படிலாம் சொன்ன உடனே இவங்க எல்லாம் கிறிஸ்தவெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, மேலே போய் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் டைல்ஸ் போடல போல பாத்ரூமில், முடிஞ்ச உடனே உங்களை கூப்பிடுவாருன்ட்டாங்க. போய் நல்லா இதெல்லாம் நான் பேசும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். யோவான் 17 போய் நல்லா வாசித்து பாருங்க. இயேசு இடம் என்று எதை சொன்னார்? இயேசு வழி எதற்கு என்று சொன்னார்? அவர் இடம் என்று சொன்னார்ல யோவான் 1 வந்து பாரு நான் எங்கே வாழ்கிறேன்ட்டு. நான் வாழ்கிற இடம் எங்கள் அப்பா மடி, அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான்டா தம்பி நான் வந்தேன். இதய தீபம் நமது அண்ணா தோன்றினார். நம்ம அண்ணன் இயேசு வந்தது, நான் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையா இருந்தேன், உன்னையும் படித்தாரு செல்லப்பிள்ளையா இருக்குதுக்கு தான், ஆனால் நீ போயிட்ட, உன்னை மறுபடியும் கூட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். வா, கம் அண்ட் செலிப்ரேட் த ஃபாதர்ஸ் பூசம். அப்பா மடியில் வந்து மறுபடியும் கொண்டாட்டத்தை துவங்கு என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ வாழ்க்கையில் ப்ளஷர், வாழ்க்கையில் ஜாய், வாழ்க்கையில் இதெல்லாம் எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா அவரை அறிய வேதம் சொல்லுது, அவரை அறிவதே நித்திய ஜீவன். நோயிங் த டாடி, இட் இஸ் எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃப்னா என்னென்ன தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நோயிங் த டாடி, இட் இஸ் எட்டர்னல் லைஃப். உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவு என்றால் என்ன? த யாடா, த வேர்ட் யாடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் யாடா பற்றி பேசியிருக்கேன், கேட்கலன்னா போய் கேளுங்க.
யாரடா இல்லைங்க, யாடா. முதல் சர்வீஸில் யாடா அப்படிங்கிறத பற்றி பேசுங்க, போய் கேளுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் யாடா மீன்ஸ் த இன்டிமெசி, அவரை அறிவது. ஆமேன். அந்த இதில் வாழறது தான் அவர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கை நீ காஞ்சு போயிருந்துன்னா இந்த தொடர்பில் வந்து பாருங்கள், அப்படியே லைஃப் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், ஜீவன் பொங்கும். எழுந்து நிற்போம். ஏன் உங்களை படைச்சார்? கடவுள் யார்? 2 காரியம் பேசியிருக்கிறோம். தேவன் யார், மனிதனை தேவன் ஏன் படைத்தார், 2 விஷயம் பேசியிருக்கிறோம். வாரந்தோறும் இன்னொரு 10 காரியங்கள் இதனோட தொடர்புடையது இருக்குது. ஜோயை பற்றி பேசுவோம், ஒவ்வொரு காரியங்களை பற்றி பேச போகிறோம். இப்போ காட்னு உங்கள் மைண்டில் என்ன வரணும்? ரிலேஷனல் காட். அவர் யாரு? He is a relational God, not judge. அவரும் கடவுள் உங்களை படைச்சிருது குத்தம் சாத்துறது கிடையாது. நீ தப்புன்ட்ட போயிட்டு வா, தப்புன்ட்ட நரகத்துக்கு போ. கடவுள் உங்களை படைச்சது கொஞ்சறதுக்காக, முத்தம் கொடுக்கறதுக்காக, அரவணைக்கிறதுக்காக, உங்கள் மேலே நேசத்தை கொட்டுறதுக்காக அவர் உங்களை படைத்தார். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான தடையாக பல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த தடையெல்லாம் நீக்கிறதுக்காக தான் கல்வாரியில் ஒரு செயலை அவர் செய்தார். அது இந்த தடையெல்லாம் நீக்கி போடுது. Glory to the living God. தகப்பனே, இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த பூமியில் எத்தனையோ மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 2 கூட்டம் தான் இருக்குது. அப்பாவை அறிந்தவர்கள், அப்பாவை அறியாதவர்கள். 2 பிரிவு தான் இருக்கு. பிதாவை அறிந்தவர்கள், பிதாவை அறியாதவர்கள். எங்கள் தேவனே, நீர் உறவின் தேவனாய் இருக்கிறீர், ஒரு குடும்பத்தின் தேவனாய் இருக்கிறீர். உங்களை நாங்கள் சரியா பார்க்கறதுக்கு இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எது ரொம்ப பிரதானமானதுங்கிறத எங்களுக்கு காட்டுறீங்க, எது ரொம்ப முக்கியமானதுங்கிறத எங்களுக்கு சொல்றீங்க, எதுல ஜீவன் இருக்குன்னு சொல்றீங்க, எது மரணங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. நாங்க ஏன் பிறந்தோங்கிறதுக்கான காரணங்களை எங்களுக்கு சொல்றீங்க. எங்களை செல்லம் பாராட்ட நான் நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். செல்ல பிள்ளையா இருந்தா ஒரு பிள்ளை போதாதுன்னு தான் இத்தனை பிள்ளைகளாய் எங்களை நீர் உண்டாக்கினீர். தேங்க்யூ ஸோ மச் லார்ட். இது எங்கள் புத்திக்கும் எங்கள் அறிவுக்கும் மேலான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, இதையெல்லாம் நாங்கள் விளங்கி கொள்ள, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள, பார்க்கிறவர்கள் விளங்கி கொள்ள, கேட்கிறவர்கள் விளங்கி கொள்ள நீ உதவி செய்வீராக, ஊழியம் செய்வீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ரவிதமாய் செய்வதற்காய் நன்றி. தேவனை பற்றிய இந்த புரிதல் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலேயும் எப்பேற்பட்ட தாக்கத்தை கொண்டு வரும் என்பதை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. வாவ், 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 வாவ். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். Why we give? Why we give? Giving is our dad's nature. கொடுப்பது என்பது நம் அப்பாவுடைய குணாதிசயமா இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அவர் கொடுக்கிறவர். அவருடைய அதே தன்மை அதுதான், கொடுத்துட்டே இருப்பார். தேவன் படைச்ச எல்லாமே கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு? வானம் கொடுக்கு, பூமி கொடுக்கு, மரங்கள் கொடுக்கு, கடல் கொடுக்கு. அவர் படைச்சது எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் படைச்சார். ஆனால் மனுஷனையும் அப்படிதான் படைச்சாரு. ஆனால் அவனுக்கு தெரியாம போனதுனால இவன் எல்லாத்தையும் அள்ளிக்கிற ஆளா, மூட்டை கட்டி ஏறி உட்கார்ற ஆளா மாறிட்டான். அதனாலதான் தேவன் தன் குமாரனை கொடுத்தார் நம்ம புத்தியை மாத்துறதுக்காக. God gave his only begotten son Jesus. He is the giver. அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. ஸோ நாம் கொடுக்கும்போது அந்த தெய்வீக சுபாவத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருந்து நாமளும் அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பயிற்சி பண்ணுறோம். ஒன் another அந்த கல்ச்சர் நமக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. ஒருவருக்காக ஒருவர். வெற்றிக்கான பெரிய சீக்கிரட்டே இருக்கு. உங்கள் வெற்றி இன்னொருத்தர்கிட்ட தான் இருக்கு. அவருடைய வெற்றி உங்ககிட்ட தான் இருக்கு.
நீங்கள் 2 பேரும் என்னைக்கு ஒருத்தர் தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வேற மாதிரி ஆயிடும். இதுதான் சமூகத்தில் தேவன் வைத்திருக்கிற முறை, குடும்பத்தில் வைத்திருக்கிற முறை. ஒருவர் பட்சித்தீர்களானால், ஆனால் ஒருத்தருக்காக ஒருத்தர்னு வந்து நின்னீங்கன்னா உங்கள் குடும்பம் வேற மாதிரி ஆகும், உங்கள் பிஸ்னஸ் வேற மாதிரி ஆகும், உங்கள் சமூகம் வேற மாதிரி ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர். எல்லாம் சொல்லுங்க, ஒன் another. இது எல்லாமே தனித்தனியான காரியம். இதை நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வெற்றி அப்போ நாம் ஏன் கொடுக்குறோம்? இன்னும் யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்க பண்ணணும்னு கொடுத்துட்ருக்குறோம். ஆமென். அப்போ அதுக்குள்ளே தான் உங்களுடைய பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். கையில் எடுத்துக்கொள்வோம், அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது என் அப்பாவுடைய சுபாவம், ஆகையால் நான் கொடுக்கிறேன். அவர் என்னை ஏந்துகிறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாக படைத்திருக்கிறார். ஆகையால் தரித்திரங்களோ இல்லாமைகளோ கடனோ பற்றாக்குறையோ என் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. தேவ அன்பு என் மேலே இருக்கு. தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை படைச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்துக்காக நான் வாழ்வேன். நான் வாரி இறைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஐ எம் a giver. ஏனென்றால் என் அப்பா கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.